உங்கள் லைஃப் கஷ்டமாக இருக்கா? ஸ்ட்ரெஸ், ஃபெயிலியர்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இப்படி எல்லாமே போட்டு உங்களை வதைக்குதா? அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜெர்மன் ஃபிலோசபர் சொன்ன லைன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீ ஹூ ஹேஸ் அ வை டு லிவ் கேன் பேர் ஆல்மோஸ்ட் எனி ஹவ். இதோட மீனிங் என்னென்னா, தாயே வாழுறோன்னு தெரிஞ்ச மனுஷன் எப்படி வாழணும்னாலும் சமாளிச்சுப்பான். சரி, நம்மளோட பிரச்சனை என்னென்னா, நாம் எப்படின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படி மோட்டிவேஷன் கிடைக்கும். பட் இந்த ரூல் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏன், அதாவது உங்கள் வையை கண்டுபிடிங்க. ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் எக்ஸாமுக்கு படிக்கிறான். அவனோட வை பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம்லேயே அவனோட மோட்டிவேஷன் முடிஞ்சிடும். இதுவே அவனோட வை, என்னோடய லைஃப்பை நான் தான் சேஞ்ச் பண்ணணும், என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவனுக்கு டயர்ட் ஆனாலும் ஸ்டாப் பண்ண மாட்டான். ஏன்னா எனர்ஜின்றது மோட்டிவேஷன்லேருந்து வரதில்ல, மீனிங்லேருந்து தான் வரும். ஜிம் போகிறவங்கெல்லாம் பெயினை தாங்கிக்கிறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபெயிலியர்ஸை தாங்கிக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் ரிஜெக்ஷனை தாங்கிக்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்களோட சஃபரிங்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ் இல்லை? ஏன்னா அதுதான் அவங்க வைக்கு கிடைச்ச ப்ரைஸ். லைஃப் என்றைக்குமே ஈஸியாக இருக்காது அண்ட் ப்ராப்ளம்ஸும் டிஸப்பியர் ஆகாது. பட் ஸ்ட்ராங்கான வை இருந்துச்சுன்னா உங்களால் அதை தாங்கிக்க முடியும் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்கள் கோலை தேடாமல் உங்கள் வையை கண்டுபிடிங்க. வை கிளியர் ஆச்சுன்னா உங்கள் லைஃப் லைட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களை ஒரு நிமிஷம் திங்க் பண்ண வச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.